இங்க ஒரு லேடி திடீர்னு அவங்க வீட்டுல நெருப்பு பிடிச்சிட்டதா சொல்லி ஃபயர் சர்வீஸ் வர வைக்கிறா. வந்தவங்க கிட்ட எந்த தீ பிடிச்சிருக்கே தெரியல, வீடு ஃபுல்லா ஒரே புகையா இருக்கு, அதை உடனே அணைங்கன்னு சொல்றா. இவங்க அவசர அவசரமா உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா கிச்சன் டேபிள் மேல மட்டும் தான் நெருப்பா இருக்கு. அதை அணைக்கிறதுக்கு எதுக்கு இவங்களை கூப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கே புரியல. அது மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லா இருக்கிற ஃபயர் அலாரமே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் வீடு ஃபுல்லா சுத்தி பார்க்கலாமே சுத்தி பார்த்தா எல்லா இடத்துல இருக்கிற ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் கிச்சன்ல பிடிச்ச நெருப்புக்கே வீடு ஃபுல்லா புகையா இருக்கு. சரின்னு இவங்களும் அணைச்சிட்டு வெளியில வந்துடுறாங்க. இவங்க வெளியில வந்த அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு வேற ஒரு அவசரமான கால் வந்துடுது. சோ அடுத்த இடத்துக்கு உடனே கிளம்பிடுறாங்க. ஆனா இவங்க அந்த இடத்துக்கு கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயே இந்த லேடி மறுபடியும் வெளியில வரா. என்னன்னு கேட்டா இவனோட கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கிற டைமண்ட் நெக்லஸ் காணாம போயிடுச்சு. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேபிள் மேல இருந்தது. சோ உங்க டீம் ஆள் தான் திருடிப்பாங்கன்னு சொல்றா. பார்த்தா இவங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ் இவங்க விசாரிக்க வந்துருது. வந்து அந்த இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரொம்ப மோசமா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா இந்த லேடி அவசர அவசரமா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் இந்த லேடி இன்சூரன்ஸ்க்காக தான் இவ்வளவு செய்யறாலும் சந்தேகம் வருது. உடனே அன்னைக்கு நைட்டே சீஃப் அந்த லேடியோட வீட்டுக்கு போய் எங்க எல்லாரோட உடம்புல ஒரு தெர்மல் கேமரா இருக்கு, அதை செக் பண்ணா யாரு திருநா கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் அந்த போலீஸ் மறுபடியும் அவங்க டீமை விசாரிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த போலீஸ்க்கு ஒரு போன் வருது. அதுல அந்த லேடியோட டைமண்ட் நெக்லஸ் திரும்ப கிடைச்சதா சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றா. அப்பதான் இவங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், அந்த லேடி இன்சூரன்ஸ்க்காக தான் பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க.